ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NodeJS எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் போயிடுங்க, NodeJSன்னு அடிங்க. இந்த ஃபஸ்ட்டு வர்ற லிங்க்கை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த பேஜில் போய் டவுன்லோட் NodeJS LTS இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது டிஸ்பிசியில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் டேர்ம்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. இதுலேயும் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. இது மாதிரி பாப்பப் வரும். எஸ் கொடுங்க. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக NodeJS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ கம்ப்யூட்டரில் NodeJS சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட விண்டோஸ் ஐக்கான் இருக்குல்ல, அங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள், CMDன்னு டைப் பண்ணுங்கள். அதில் நோட் ஸ்பேஸ் -vன்னு கொடுங்க. இது மாதிரி வெர்ஷன் நம்பர் வந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நோட் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.